இப்படிலாம் சொல்லிவிட்டு தசரதனை போய் பார்த்து அழுது, நான் வந்துட்டேன்ப்பா, நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்ப்பான்னு சொல்ல, அவன் இருந்து போயிட்டான்னு சொல்ல. அப்புறம் தசரதனை கொண்டு போய் சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி 12 நாள் முடிஞ்சு 13வது நாள் அன்னைக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ பரதான்னு சொல்ல, நான் பண்ணிக்க மாட்டேன், பண்ணிக்க வேண்டியவர் ராமர் தான், அதனால பட்டாபிஷேகத்துக்குள்ள சாமான்கள்லாம் நான் அடுத்துட்டு நான் ராமரை தான் கும்பிட போறேன்னு வசிஷ்டர் முதலிய எல்லாரையும் அழிச்சுட்டு 3 மாதாக்களையும் அழிச்சுட்டு, சிலதெல்லாம் என்ன சொல்றது வரதுன்னு புரியல. இப்போ ஒருத்தர் காலம் ஆயிட்டான்னா 13வது நாள் சுபஸ்வீகாரம்னு பண்றோம். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? இவ என்ன தெரியுமோ, இவன் சினிமா போறத நிறுத்திக்கல, ஹோட்டல்ல போய் திங்கிறத நிறுத்திக்கல, மற்ற சௌக்கியத்தை நிறுத்திக்கல, கோவிலுக்கு போறத நிறுத்தி போடுவான். முதல்ல இந்த ஒரு வருஷம் நேர் கர்த்தாவா உள்ளவா அல்லது அந்த 10 நாள் தீட்டு காத்தவா எங்க போக கூடாதுன்னா மலை மேல உள்ள கோவிலுக்கு போக கூடாது, பெரிய நதிகள் தாண்டி போக கூடாது. அசுத்தி அவனுக்கு, அந்த காரியங்கள்லாம் பண்றதுக்கு சுத்தி கிடையாது. 13வது நாள் அன்னைக்கு சுபஸ்வீகாரம் பண்ணுன்னு நம்ம உள்ளூர்ல உள்ள கோவிலுக்கு போகணும். நம்ம கோவிலுக்கும் போகலாம், குலதெய்வம் கோவிலுக்கும் போகலாம். விசேஷமா கொண்டாடக்கூடாது. விசேஷமா பகவானுக்கு செய்யற புஷ்ப அலங்காரம் எல்லாத்தையும் பண்ணுங்கோ, சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணுங்கோன்னு சொல்லணுமே தவிர, நான் புதுசு கட்டிக்கிறேன், நான் பாது கட்டிக்கிறேன், நான் விசேஷமா பண்டிகைகள் ஆத்திர பட்சணங்கள்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த ஒரு வருஷம் நாம பண்ற புண்ணிய காரியங்கள்லாம் அவளை போய் தான் சேரும். இதுல இன்னொன்னு சொல்றேன், கௌசல்ய கைகேயி சுமித்ர 3 பேரும் கணவன் காலமாகி 15 நாள் தான் ஆறுது. பரதனோட கூட போனால்னு இருக்கு, அதுக்காக சொல்ல வர. வெளியிலேயே போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஓரளவு அதுல நியமம் உண்டு. அத விஷயம் தெரிஞ்ச வாழ்க்கை கேட்டுக்கணும். தெய்வ விஷயமா உள்ளதெல்லாம் தடுக்க வேண்டாம். ஒரு மகான்கள் வந்தா போலாம், கதைக்கு வரலாம். நான் கதைக்கே வரலன்னா மாமா போய் 1 வருஷம் கூட ஆகல, சாப்பிடாம இருக்குமா, 3 வேளை காபி குடிக்காம இருக்குமா மாமா போனதுனால, அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கும். கதைக்கு வர்றதுக்கு என்ன இருக்கு? கிருஷ்ணன் கோவில்ல பொழுது முடிஞ்சா பார்த்த கிருஷ்ணன் கோவில் தானே அது, இதுக்கு வர்றதுக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாம. ஒரு உதாரணம், இந்த கிருஷ்ணன் கோவிலுங்கிறதுனால கிருஷ்ணன் கோவிலுங்கிறனா இவன் கிளம்பி போறாள், போற வழியெல்லாம் அழகா நிர்மாணம் பண்ணியிருக்காள். கங்கை கரைக்கு போன உடனே முதல்ல குகன் சந்தேகப்பட்டான். அப்புறம் பரதனோட பக்தியை தெரிஞ்சுட்டு பரதன் ராமர் ஜட தரிச்சிருந்தார்னு உடனே குகனும் ஜட தரிச்சிருந்தான். மறுநாள் கங்கையை தாண்டி பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போன உடனே பரத்வாஜர் சொன்னார், எல்லாரும் இங்க சாப்பிட்டு போகணும்னா, நான் சைன்யத்தோட வந்திருக்கேன், வெறுமனை வரல, எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிடலாம்னா. இத்தினூண்டு 10க்கு 10 குடிச்சாலதான் வருதா. என்ன பண்ணினாருன்னா, அத்தனையும் தபோபலம். இந்த கேட்டரிங்னு ஒண்ணு இருக்கு பத்தியில, இது ஒரு 25-30 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆமா 90, 85, 90ல தான் இது வர ஆரம்பிச்சது. வெளியில போனோம்னா, வைதீகத்துக்கு எல்லாம் போனோம்னா, சில ஆத்துல எல்லாம் நான் கவனிச்சதை சொல்றேன், பூஜை கஜை எல்லாம் நடக்கும். அந்த மாமி சமையல் பக்கமே போக மாட்டான். ஜபம் பண்ற வாழ்க்கை திக்கு திக்குன்னு இருக்கும். என்ன ஆச்சு, சமையல் நடக்கிறதா இல்லையா, இன்னைக்கு சாப்பாடு உண்டா கிடையாதா அப்படின்னு தோணும். இப்படி நினைச்சுட்டே இருக்கிறதே 10:30 மணிக்கு திப்பு திப்பு திப்புன்னு 10 பேர் வருவான். கையில தூக்குறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வச்சா, என்ன மாமின்னா வெளியில சமைச்சு வர்றதுன்னு சொல்லுவான். இந்த ஒரு ஐடியாலஜி இருக்கு பாருங்க. இது இதுவும் ராமாயணத்துல இருக்குங்கிறதுக்காக சொல்ல வர. ரெடிமேடா இப்படி கண்ணை மூடி கண்ணை திறந்தா, இங்க லோக்கல் கேட்டரிங் கிடையாது, இது தேவலோக கேட்டரிங். எல்லாம் ஹை. இதுல கிரேடு வாரியா அவளை ரெஸ்பான்ஸ் பண்றது உண்டு. இதுல கடைநிலை ஊழியன்னு அரசாங்கத்துல சொல்லுவா பத்தியா, அது யாருன்னா குதிரை தேய்க்கிறவன் தான், குதிரையை குளிப்பாட்டி தேய்ச்சி வைக்கிறவன் தான். அவனுக்கு நடந்த உபச்சாரத்தை சொல்றேன், மற்றவாளுக்கு நடந்த உபச்சாரத்தை தெரிஞ்சு போடலாம். பிரமதாஜா சப்தச்ச அஷ்டச்ச, எல்லாருக்கும் சர்வ் பண்றதுக்கு அப்சர ஸ்திரீகள், தேவலோக ஸ்திரீகள், கையை பிடிச்சு விடுறதுக்கு, காலை பிடிச்சு விடுறதுக்கு, எண்ணெய் எல்லாரையும் எண்ணெய் தேய்ச்சு நன்னா வெந்நீர் போட்டு குளிப்பாட்டி பட்டு பீதாம்பரங்கள்லாம் கொடுத்து கட்டிக்க சொல்லி வாசன திரவியங்கள்லாம் பூசி எல்லாருக்கும் சாப்பாடு எப்படின்னா, எல்லாம் சாதம் ஒரு மலையா இருக்கு, வடை மலையா இருக்கு, வடை மாலை சொல்லுவோம் நம்ம, வடை மலையா இருக்கு, பாயசம் கிணறா இருக்கு, சாம்பார்லாம் கிணறா இருக்கு, எல்லாருக்கும் சமிருத்தியா சாப்பாடு.
இந்த பசங்கள்லாம் இது சாப்பிட்டு முடிச்ச உடனே தசவித பரிமாணத்தோட பெங்காலி பான் படுத்துக்கிறதுக்கு கட்டில் மெத்த. இவன்லாம் நினைச்சுட்டான் இது பர்மனண்ட், இந்த இடத்துலயே இப்படி எல்லாம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு பக்கத்துல படுத்துட்டே வெத்தலை பாக்க போட்டு காலை பிடிச்சு விட்டு இருக்காளா. பக்கத்துல உள்ளவனை பார்த்து சொன்னா, இவ்வளவு சுகமான ஒரு இடம் இருக்கு அயோத்தி பக்கத்துலன்னு தெரிஞ்சு இத்தனை நாள் வராம போயிட்டோமே. இப்ப என்ன பண்ணலாம்னா, நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். நைவாயோத்யாம் கமிஷ்யாமஹ ந கமிஷ்யாமி தண்டகாணி. நான் அயோத்திக்கு திரும்பி போற ஐடியா கிடையாது, திரும்பி தண்டகாரண்யமும் போறதுக்கு வழி கிடையாது. ராமனும் பரதனும் சௌக்கியமா இருக்கட்டும், நான் இங்கேயே தங்க போறேன்னா வேலையை ரிசைன் பண்ண போறேன்னா. நல்ல வேலை ரெசிகேஷன் லெட்டர் கொடுக்காம இருந்தான். பொழுது விடிஞ்சு பார்த்தா கட்டிலையும் காணும் மெத்தையும் காணும், குதிரை காலுக்கு கீழே கிடக்கான். எல்லாம் ஒரு டைமிங்ல வந்தது. இத்தனை உபச்சாரத்தை ஏன் காண்பிச்சார் பரத்வாஜர்னா, ஒரு கடைநிலை ஊழியனுக்கே இத்தனை உபச்சாரம் இருந்தா ராஜா பரதனுக்கு எத்தனை இருக்கு. அவன் எதையுமே தீர்த்தம் கூட சாப்பிடல. இதெல்லாம் பார்க்கிறார். பரதனும் சத்ருகுணனும் ஒன்னும் சாப்பிடல. கிளம்புற சமயத்துல பரதன்கிட்ட கேட்டார், உங்க அப்பாவுக்கு 3 மனைவி 4 குழந்தைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், உங்க அம்மா எல்லாம் வந்திருக்கா, யார் பேர் என்ன, யாரோட அம்மா யாருன்னா. கௌசல்யா அவளும் சொன்னா பரத்வாஜருக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு. கௌசல்யா நமஸ்காரம் பண்ணினா, இவதான் பாக்கியசாலி, ராமபிரான பெத்தவள் அப்படின்னா. சுமித்ரா நமஸ்காரம் பண்ணணும்னு, இவா மகாபாகியசாலி, ராம கைங்கரியத்துக்காக பிள்ளைய பெத்தவள், சத்ருகுணனையும் லட்சுமணையும் பெத்தவள். இப்ப 3 பொண்டாட்டி 4 புள்ளையில 3 புள்ள 2 பெண் மனைவிய சொல்லி முடிச்சாச்சு. மிச்சம் இருக்கிறது ஒரு பொண்ணு ஒரு புள்ளதான் இருக்கா, ஒரு மனைவி ஒரு புள்ளதான். இதுக்கு அறிமுகமே கொடுக்க வேண்டாம். கைகை நமஸ்காரம் உடனே பேசாம இருந்தான் பரதன். இது யாருன்னு கேட்டா, இவதான் ரொம்ப பேராசக்காரி, கெட்ட எண்ணம் முடிச்சவள், ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சவள், அதுக்கு பலனா விதவத்துவத்தை அடைஞ்சவள், மகாபாவி, என்னோட அம்மான்னு. அதுக்குதான் கேட்டேன், பேசாதேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னன்னு தெரியாம பெரியவாளை பேசலாமா? உங்க கைகேயியோட தியாகம் உனக்கு தெரியுமா? இது தேவகாரியண்டா பரதா. இந்த லோகம் க்ஷேமமா இருக்கிறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணியிருக்கான். அதுக்கு முக்கியம் ராவணவதம். ராவணவதம்னா காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போகணுங்கிறதுனா வரன் கேட்கணும். உலகம் முழுக்க பழிச்சாலும் பரவாயில்லை, நல்ல காரியம் நடக்கணும்னு தன் மேல பழிய போகின்றவள் தான் கைகேயின்னா. ஒண்ணும் இது தெரியுமா கைகேயின்னா? தெரியும். எப்படி தெரியும்னா, ஒரு அனுமானத்துல பேசுறேன்னா, கெட்ட கனவெல்லாம் பார்த்தேன்னு ராமர்கிட்ட சொன்னாரோ, கெட்ட கனவை படுத்துன்ற இடத்துல தானே பார்க்க முடியும். கைகையோட அரண்மனையில தானே அவர் படுத்துட்டு இருப்பார். தான் கண்ட கனவை கைகையிட்ட சொல்லியிருக்கிறோம், ராஜாகி முர்த்திமா அப்படின்னு. நான் இல்லைனாலும் யமராஜாவா இருந்தாலும் அவன் செத்து போடுவான்னு கிரகம், அஷ்ட கிரகம். இப்ப தசரதர் ராஜாவா இல்லாம ராமனை ராஜாவாக்கினா ராமன் போயிடுவான். அதனால கைகை என்ன பண்றா, தசரதனையும் விட்டுட்டு ராமனையும் விட்டுட்டு தன் பிள்ளைய கொண்டு விட்டுட்டான். அதுல தன் புள்ள பலியானாலும் பரவாயில்லை அந்த நவக்கிரகத்துக்கு, ராமனும் தசரதனும் பிழைக்கட்டும்னு. அவளோட பாக்கியம் பாருங்க, பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கல, பாதுகையா போயிடுது. இருந்தாலும் அந்த கிரகத்தோட பலன் தசரதர் அடிச்சுன்னு போயிடுது போற போக்குல. அவ்வளவு உத்தமிடா இவன்னு சொல்ல, அங்கிருந்து கிளம்பி ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்தா, இந்த காட்டுல ஊர்ந்து முன்னாடி வந்துட்டான் பரதன். வந்தா இந்த கொடியெல்லாம் வரத பார்த்துட்டு, பரதன் வரத பார்த்துட்டு, முதல்ல லக்ஷ்மணன் கோபப்பட்டான். பரதன் நம்மளோட சண்டை போடுறதுக்கு வரான் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் கிடையாதுன்னா ராமன். நம்மளோட கூட பிறந்தவன், ஒரே அப்பா அம்மா புள்ள, அவன் நம்மளோட சண்டை போடுவனா? அந்த மாதிரி புத்தி அவனுக்கு உண்டா? அவன் நம்மளகிட்ட பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். ஒரு வார்த்தை சொல்றேன் கேளு. பரதன் வந்த உடனே, நீ லக்ஷ்மணன்ட்ட இந்த ராஜ்யத்தை கொடுத்துரும் நான் சொன்னா கொடுப்பான்டா, அவ்வளவு நல்லவன்டா பரதன் அப்படின்னு சொல்றதே. அங்கேருந்து கிட்டக்க நெருங்க ஒரு ஆசிரமம் தெரியறது. அதுல ஒரு ரிஷி உட்காந்துருக்கா. அவர்கிட்ட போய் கேட்கலாம்னு கிட்டக்க வந்தா,
வந்தா ராமரை பார்த்துட்டான். உடஜே ராமமாசீனம் ஜடாமண்டலதாரிணம் தம் து கிருஷ்ணாஜிநதரம் சீரவல்கலவாசனம் ததர்ஷ ராமமாசீனம் அபிதப்பாவ கோமமம் சந்தனேன மஹர்ஷேன யஸ்யாங்கமுபசேவிதம் மலேன தஸ்யாங்கமிதம் கதமாரியஸ்ய சேவ்யதே மன்னிமித்தமிதம் துக்கம் பிராப்தோ ராம சுகோசிதः திக்ஜீவிதம் ரிஷம்சஸ்ய மம லோக விகர்ஹிதம் இத்யேவம் விலபன் தீனः பிரஸ்வின்ன முக பங்கஜः பாதௌ அப்ராப்ய ராமஸ்ய பபாத பரதோ ருதன்னே. கிட்டக்க நெருங்க நெருங்க இந்த ராமனுடைய முகம் ராமர்னு தெரிஞ்ச உடனே கதறான். என்ன சொல்லி கதறினான்னா, எந்த எங்க அண்ணா உடம்புல சந்தனம் தடவி பார்க்கணுமோ அந்த அண்ணா உடம்புல புழுதி படிஞ்சு பார்த்தேனே, எந்த எங்க அண்ணா சிம்மாசனத்துல உட்கார்ந்து பார்க்கணுமோ அந்த அண்ணா தர்பாசனத்துல உட்கார்ந்து பார்த்தேனே, எந்த எங்க அண்ணாவோட தலையில கிரீட்ட வச்சு பார்க்கணுமோ அதுல ஜனதரிச்சு பார்த்தேனே, எந்த சபா மண்டபத்துல எங்க அண்ணா உட்கார்ந்துக்கணுமோ அந்த அண்ணாவை நான் ஒரு குடிசையில உட்கார்ந்து பார்த்தேனே, எந்த எங்க அண்ணாவை சுத்தி ராஜ பிரமுகர்கள்லாம் இருக்கணுமோ அந்த அண்ணாவை சுத்தி மிருகங்கள்லாம் இருக்க பார்த்தேனே, இது மாதிரி ஒரு பிச்சைக்கார கோலத்துல எங்க அண்ணா வரத்துக்கு பாவியான நாம் பிறந்ததுதான காரணம். நான் பிறக்கலைன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு அழுதுண்டே காலில் வந்து விழுதான். இது நிஜமான கதை, இது எழுதின கதை இல்லை. அழுகையினால கண்ணீர் மறைச்சு பாதவ் அப்ராப்ய ராமஸ்ய, காலுக்கு 2 அடி முன்னாடியே விழுந்துட்டான் கண்ணு தடுத்து. இதே அடுத்தது சத்ருக்னனை சொல்லும் போது காலில் விழுந்தான்னு இருக்கு. கீழே விழுந்த அந்த பரதனை தூக்கி மடியில வச்சுட்டு ராமர் ஜடிலம் சீரவசனம் பிராஞ்சலிம் பதிதம் புவி ததர்ஷ ராமோ துர்தர்ஷம் யுகாந்தே பாஸ்கரம் யதா. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சயின்ஸ் சொல்லிட்டு பாருங்க. யுகத்தோட உலகத்தினுடைய அழிவுல எப்படி எல்லா கிரகத்தையும் உள்ள சேர்த்துட்டு கடைசியில சூரியன் செதஞ்சு போகுமோ அது மாதிரி கீழே விழுந்திருக்கான்னு. இது எப்படி கிரியேட் ஆனதுங்கிறது மட்டும் இல்ல, இது எப்படி திரும்பி ரிவர்ஸ் ஆகுங்கிறதையும் சொல்றது சாஸ்திரம். இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானதுங்கிறது மட்டும் இல்ல, எப்படி திரும்பி போகுங்கிறது. யுகாந்தே பாஸ்கரம் யதா, சூரியன் எப்படி கீழே விழுவனோ அது மாதிரி கீழே விழுந்து கிடக்கான் பரதன். அந்த பரதனை தூக்கி மடியில வச்சுட்டு என்னாச்சு, அங்கே பரதமாரோப்ய பர்யப்ருச்சத் சமாஹிதः கொனுதே பூத் பிதா தாத யதரண்யம் த்வமாகதः. என்னாச்சு, அப்பா சௌக்கியமா இருக்காரா, நீ ஏன் காட்டுக்கு வந்த, அம்மா சௌக்கியமா இருக்காளா, ஏன்னா அவள் இன்னும் வரல, நீ ஒழுங்கா ராஜ்ய பரிபாலனம் பண்றியான்னு இந்த ராஜ்ய சம்பந்தப்பட்ட விஷயமாவே கேட்டு வரா. இதுக்கு கட்சி சர்க்கம்னு பேர். பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய சர்க்கம் இது. என்னென்ன இருந்தா ஒரு தேசம் சுபிக்ஷமா இருக்கும், என்னென்ன தப்பு பண்ணினா ஒரு தேசம் நாசமாகுங்கிறதெல்லாம் சொல்றார். அதுக்கு ஒரு விஷயம் சொல்றார், 1000 முட்டாள மந்திரியா வச்சுக்காம ஒரு புத்திசாலிய மந்திரியா வச்சிருக்கியான்னு கேட்டார். ஒரு கேள்வி இருக்கு. 1000 முட்டாள மந்திரியா வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஒரு புத்திசாலி மந்திரியா இருக்கணும். கச்சித் சகஸ்ரான் மூர்க்கானாம்